ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டேவோட ஆஃப்டர்நூன் vlog தான் வாங்க பார்க்கலாம். இந்த vlogல வந்து ஆஃப்டர்நூன்லேருந்து நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத இதில் இருக்கும். வெங்காயம் வாங்கிட்டு வந்து 2 நாள் ஆச்சு. எனக்கும் லைட்டாக ஹெல்த் இஷ்யூஸாக இருந்தனால எடுத்து வைக்கவே டைம் இல்லை. ஸோ அதெல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். பாப்புக்குட்டி தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டயத்தில் இதெல்லாம் முடிக்க முடியும்னு பார்த்தா கரெக்டாக எழுந்துட்டாங்க. ஏதாவது சின்ன சவுண்டு கேட்டாலே எழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வந்துட்டு ஆப்பிள் வந்து வேக வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியே வேடிக்கை காமிச்சிட்டே ஊட்டியாச்சுங்க. இந்த மிஷினும் வந்துட்டு ரெடி பண்ணலாம். அதாவது ஃபுல்லாக வந்துட்டு இதாக இருந்துச்சு. பெல்ட் வந்து என்னோடது பிஞ்சிருச்சு. அதை வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை ஜாயின் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா டைமே இல்லை. சரி, இன்னைக்கு கண்டிப்பாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். நல்லா நீட்டாக ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துட்டேன். தூசு அவ்வளோக்கும் இல்லை. அதனால் பாப்பாவை வச்சு நான் க்ளீன் பண்ணி மாட்டிட்டேங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக டூத் ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா என்ன பெடல் பண்ணுறக்கும் பெல்ட் இருக்குது, அதோட மோட்டர் பெல்ட்டும் இருந்துச்சு. பெடல் பண்ணுற பெல்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதை மாட்டாமல் மோட்டரை யூஸ் பண்ணுற பெல்ட்டு தான் மாட்டி ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருக்கும்போது குழந்தைங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொருள் எடுப்பாங்க. எடுக்கிறாங்க, மிரட்டி அவங்கள வந்துட்டு தூர தள்ளாமல் அவங்களையும் வந்து இன்வால்வ் பண்ணி அதை செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து கற்றுக்கணுன்னு ஆசை வரும். ஸோ வந்து என் பாப்பாவுக்கு ஒரு 11 மந்த்ஸ் தான் ஆச்சு. இருந்தாலும் வந்து அவள் எல்லாமே இந்த டயத்தில் அதிகமாக எல்லாத்தையும் எடுப்பாங்க. எடுக்கும்போது இது எடுக்காத அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். பட் அவங்க வந்து அந்த பொருளை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, வாயில் வைக்கிறாங்களா, இல்லை அவங்க எடுக்கிற பொருள் வந்து அவங்கள ஹர்ட் பண்ணிடுமா அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிகிட்டே இருப்பேன். பாப்பா ப்ரஷ் எடுத்து க்ளீன் பண்ணிச்சு. நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி க்ளீன் பண்ணால். இன்னொரு பழக்கம் என்னென்னா, பாப்பாவுக்கு எப்போ பேனா கிடச்சாலும் வாய்க்கு கொண்டு போவாள். ஆனால் இந்த டைம் வாய்க்கு கொண்டு போகாமல் கிறுக்க ஆரம்பிச்சிட்டா நோட்டில். எனக்கு இதை பார்த்ததுமே இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாமே நிறைய வந்துட்டு துவைச்சி போட்டிருந்தேன். எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சுட்டாங்க. இந்த சாரீ பேக் வந்து மீஷோவில் 170 ரூபாய்க்கு 6 பேக் வாங்கியிருந்தேன். ஏன்னா பாப்பாவோடது எவ்வளோ நல்லா அடுக்கி வச்சாலும் கலைஞ்சி போயிடுது. ஏன்னா நான் தான் எடுக்கிறேன், அதிகமாக கலைச்சி எடுத்துட்றேன். ஸோ இது வச்சு ஈஸியாகவும் இருந்துச்சு, கலைஞ்சாலும் பெருசாக தெரியாது, தூசு படியாதுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இந்த கிளாப்பில் வந்துட்டு அவரும் வந்து டியூட்டி கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் பாப்பா கொஞ்சம் மதிய சாதம்லாம் கொடுத்துட்டு அவளையும் தூங்க வச்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு செர்லாக்கில் குக்கீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செர்லாக் இருந்துச்சு. அதோட செர்லாக்கில் கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை, நெய், அப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இந்த மாதிரி நான் எதுவுமே ஆட் பண்ணல. இதை மட்டுமே ஆட் பண்ணி ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி குக்கீஸ் மாதிரி உருட்டி தட்டில் போட்டு நெய் தடவி அது மேலே தட்டில் வச்சு பேக் பண்ணிட்டேங்க. குக்கரில் தான் பேக் பண்ணியிருந்தேன். ஒரு 10 மினிட்ஸில் இது பேக் ஆகிருக்கும். நான் என்ன பண்ணேன்னா ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டேன். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கீழே லைட்டாக கரிஞ்சு போயிடுச்சு. ஒரு சிலது கரிஞ்சிருச்சு, ஒரு சிலது நல்லா இருந்துச்சு. கரிஞ்சு போனதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா இருக்கிறத வந்து பாப்பாவுக்கு கொடுத்துருந்தேன். அவள் எழுந்துட்டு கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தாங்க. பார்த்துட்டு அடடா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று எடுத்தாங்க. அதை திருப்பி பார்த்தாங்க நல்லா இருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் நல்லாவே சாப்பிட்டாங்க. 2 குக்கீஸ் சாப்பிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் எப்போவுமே கீழே போயிட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கை காமிப்பேன். ஏன்னா அதிகமாக வீட்டுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கீழே போய் வேடிக்கை காமிச்சிட்டு இந்த நாயை பார்த்து நாங்கள் பயந்தோம், அது எங்களை பார்த்து பயந்துருச்சுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வண்டியில் வந்து சுற்ற வச்சுட்டு மேலே வந்தாச்சு. இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.